பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் என்னடா பொங்கல் வச்சுட்ருக்கேன் என்னென்னு பார்க்குறீங்க. ஸோ மில்லட்டில் பண்ண நூடுல்ஸ் தான். ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்படி ஒரு வெஜ்ஜில் நூடுல்ஸ் பண்ணி சாப்பிட்டு. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நான் தொடர்ந்து வீடியோஸ் போடுறது கொஞ்சம் கம்மியாகி போயிடுச்சு. அண்ட் அதுக்கு வெரி வெரி சாரி. அண்ட் அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் அதிகமானனால ரெகுலராக வீடியோ போட முடியல. இனிமேல் நான் எப்படியாவது ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கேப்சிகம் 3 கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஒரு ஆஃப் ஆனியன் கூட இருந்தால் போதும். இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். அண்ட் மில்லட்டில் நான் இதான் புதுசாக ஒரு அதிலே இருக்க மசாலா மாதிரி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து தண்ணியில் பாயில் பண்ணி வச்சுக்கலாம். எப்பயுமே நம்ம வந்து சால்ட் அண்ட் ஆயில் போடுவோம். இந்த வாட்டி ஆயில் ஆட் பண்ணாதீங்க. ஆயில் ஆட் பண்ணால் அது ரொம்ப இதுவாக ஒரு மாதிரி சொல்கிறது, அதுலேயே அதோடய டெக்ஸ்சர் போன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெறும் சால்ட் போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 1 பச்சை மிளகாய் இல்லைனா 2 பச்சை மிளகாய், ஸோ ஆனியன் அண்ட் கார்லிக் இதே மாதிரி போட்டு வதக்கிட்டு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரே ஒரு கேப்சிகம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது மாதிரி 3 வகையான கேப்சிகம் யூஸ் பண்ணணும்னு தோணுனால எடுத்தது. உங்களுக்கு எவ்வளோ வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் எல்லாத்துலேயுமே ஒரு ஆஃப் கேப்சிகம் தான் எடுத்திருக்கேன். அண்ட் ப்ளஸ் அந்த மில்லட் நூடுல்ஸில் இருந்த மசாலாவும் யூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தாங்க ரெசிபி. ஸோ முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு கேப்சிகம் ஓவர் குக்டாக இருக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் ஆஃப் குக்டாக இருந்தால் போதும். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமில் கொஞ்சம் ஆயில் அது மேலே விட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டிங்கன்னா நூடுல்ஸு அந்த நான்ஸ்டிக்கி மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி ஹீட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எக் ஆட் பண்ணணும் இல்லை சிக்கன் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கூடயே சேர்ந்து பண்ணாமல் தனியாக எக் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை தனியாக சிக்கன் 65 மாதிரி பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் எக்காக இருக்கட்டும் 65ஆக இருக்கட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பியூர் வெஜ்னால் இப்படி செய்யுங்க. கொஞ்சம் எக் ஒரு நான்வெஜ் எல்லாம் இல்லை ரெண்டுமே சேர்த்து எக் அண்டு 65 சேர்த்து செய்யணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அண்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டு மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வந்து பார்க்குறேன். பாய்.